அளவு பிளவுஸ் வச்சு வெட்டுறதுக்கும் நம்ம அளவு எடுத்து கட்டிங் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். டைலர் வேலை புதுசா கத்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அளவு பிளவுஸ் வச்சு வெட்டுறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும், அளவு எடுத்து பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்றதுக்கு பதிலா அளவு எடுத்து கட்டிங் பண்ண நீங்க கத்துக்குங்க. கத்துக்கும் போதே அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிளவுஸ் வந்தாலுமே நீங்க கட்டிங் பண்ணிட முடியும். இல்ல நான் அளவு பிளவுஸ் வச்சு தான் நான் கட்டிங் பண்ணுவேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், வெட்டுறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து நீங்க அளவு பிளவுஸ் இல்லாம ஒரு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு சில பேர் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து நாங்க பிளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட வந்து அளவு பிளவுஸ் கிடையாது. அவங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, அளவு பிளவுஸ் எதுவும் கிடையாது. இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா தைச்சு கொடுக்கணும் நீங்க ஒரே நாள்ல அப்படின்னு சொன்னா அளவு பிளவுஸ் இல்லனா நீங்க எப்படி தைச்சு கொடுப்பீங்க? அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அளவு எடுத்து கட்டிங் பண்ண கத்துக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்ம அளவு எடுத்து கட்டிங் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல இப்போ ஆர்மோல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளவு லூஸ் வைக்கணும், ஷேப் வந்து எப்படி எடுக்கணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக் ஷேப் போடுறதுல இருந்து ஷோல்டர் கணக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சோ அதனால வந்து நீங்க அளவு எடுத்து பண்ணும்போது பிளவுஸ் ஏ டு Z விஷயமே உங்களுக்கு வந்து உடனே புரியும்.